எம் சாண்ட் பி சாண்ட் மழையில் கரைந்து செல்லாதவாறு ஏற்பாடு செய்ய வேண்டும். யூபிவிசி ரேட்டை விட குறைவான விலையில் மர ஜன்னல்கள் கிடைக்கும். ஆனால் சமையலறையில் மட்டும் ரூஃப் மட்டம் வரை டைல்ஸ் பதிப்பது நல்லது. 1200 சதுரடி வீடு கட்டப் போறீங்கன்னா அல்லது 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே வீடு கட்டப் போறீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் செய்யும்போது டைல்ஸ், எஸ்எஸ் கிரில், எம்எஸ் கிரில், நேச்சுரல் ஸ்டோன், பெண்டர்மேஸ் போர்டு இவைகளை பயன்படுத்தாமல், நான் சொன்னது எல்லாம் பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கத்தில் சொன்னது மட்டுமல்ல, சிறிய பட்ஜெட் வீடுகளுக்கு. வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்று பார்ப்போம். இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலனா அந்த வீடியோவையும் பாருங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்தணும் என்றால் முதல்ல வீடு கட்ட இடம் சைட் வாங்கும்போது ரோடு மட்டத்திலிருந்து பள்ளம் அதிகமாக இருக்கும் இடத்தை வாங்குவதை தவிர்க்கலாம். ஏனென்றால் பேஸ்மெண்ட்டிற்கு செலவு அதிகமாகும். வீடு கட்ட ஆரம்பிக்கும் காலம் வெயில் காலமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் மழைக்காலங்களில் வேலை ஆரம்பிப்பதால் மழையால் வேலை பாதிக்கும். அஸ்திவாரம் எடுத்தால் மழை நீர் நிரம்பிக்கொள்ளும். சுவர்கள் கட்டினால் மழையில் கரையும். கரையாமல் இருக்க தார்ப்பாய்கள் போட வேண்டியது வரும். தார்ப்பாய் வாங்கும் செலவும் வரும். தற்காலிக இபி லைன் வாங்கியிருப்பீங்க. மழைக்காலங்களில் வேலை நிறுத்தினால் மின் கட்டணம் வேஸ்டாக போகும். சிமெண்ட் கட்டியாகாமல் தடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். எம் சாண்ட் பி சாண்ட் மழையில் கரைந்து செல்லாதவாறு ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லையென்றால் பொருட்கள் சேதமாகும். அதனால் வெயில் காலத்தில் வேலை செய்தால் பணம் மிச்சமாகும். எம் சாண்ட் பி சாண்ட் வாங்கும்போது 1 யூனிட் 2 யூனிட் வாங்காதீங்க. 4 யூனிட் 6 யூனிட் என்று மொத்தமாக வாங்கினால் விலை குறையும். எம் சாண்ட் பி சாண்ட் இறக்கும் இடத்தை சுத்தம் செய்து விலை குறைவான பாலித்தீன் கவர்கள் கிடைக்கும். அதை விரித்து அதன் மேல் எம் சாண்ட் பி சாண்ட் இறக்கினால் வேஸ்ட் ஆவதை தடுக்கலாம். எம் சாண்ட் பி சாண்ட் மட்டுமல்ல, 1.5 ஜல்லி 3/4 ஜல்லி என்று அனைத்தையும் மரங்களின் கீழ் இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பொருட்களை இறக்கியதும் இந்த மாதிரி விலை குறைவான பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தி மூடிவிட வேண்டும். இல்லையென்றால் குப்பைகள் நிறைய சேரும். குப்பையை அகற்ற அதிக கூலி கொடுக்க நேரிடலாம். செங்கலிற்கு பதிலாக ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டிற்கு என்றால் 20 முதல் 25,000 செலவு குறையும். சிமெண்ட் வாங்கும்போது 50 பேக் 100 பேக் என்று வாங்கினால் ஒரு மூட்டைக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை விலை குறைவாக கிடைக்கும். ஏற்றும் கூலி, இறக்கும் கூலி, அதாவது லோட் அண்ட் அன்லோடிங் சார்ஜ், வண்டி வாடகை இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். முக்கியமாக கட்டிய வீட்டின் சுவற்றை எக்காரணத்திற்கு கொண்டும் இடிக்கக்கூடாது. அதனால் ஒரு இன்ஜினியரிடம் கலந்து ஆலோசித்து ப்ராப்பராக ஒரு பிளானிங் போட்டு வீடு கட்டினால் நல்லது. வீட்டின் லிண்டல் மட்டம் இப்பொழுதெல்லாம் 8 அடி வைக்கிறாங்க. அப்படி வைத்தால் வீட்டின் நிலை 8 அடி செய்ய வேண்டும். ஜன்னல் 5 அடி உயரம் செய்ய வேண்டும். வீட்டின் லிண்டல் மட்டம் 7 அடி போதுமானது. அப்பொழுது ஜன்னல் நிலை செலவு குறையும். வீட்டின் ரூஃப் மட்டம் 11 அடி 12 அடி வைத்தால் சுவர் கட்டும் செலவு மற்றும் கூலி அதிகமாகும். 10 முதல் 10.5 அடி இருந்தால் போதுமானது. வீடு கட்ட கம்பி வாங்கும்போது டாப் பிராண்டட் தான் வாங்கணும் என்றில்லை. விலை குறைவான ISI சான்று பெற்ற 550D 500D கிரேட் கம்பிகளை பயன்படுத்தலாம். பணத்தை மிச்சப்படுத்தலாம். கம்பி 1 கிலோ 60 ரூபாய்க்கும் இருக்கு, 75 ரூபாய்க்கும் இருக்கு. நிலை கதவு ஜன்னல் வாங்கும்போது ஃப்ரண்ட் டோர் மட்டும் தேக்கில் வாங்குங்க. மற்ற நிலைகளை சால் அல்லது வேம்பு பயன்படுத்துங்க. கதவு வாங்கும்போது ப்ளஸ் ஸ்டோன் வாங்கலாம். பணம் மிச்சமாகும். ஜன்னல் மரத்தில் செஞ்சால் செலவு அதிகம், மெயின்டெனன்ஸ் அதிகம். யூபிவிசி பயன்படுத்துங்க, செலவு குறைவு, பணம் மிச்சமாகும். யூபிவிசி ரேட்டை விட குறைவான விலையில் மர ஜன்னல்கள் கிடைக்கும். நாளடைவில் ஜன்னல் கதவை திறந்து மூட முடியாமல் பெண்டாகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வீட்டிற்கு டைல்ஸ் வாங்கும்போது 2 அடிக்கு 2 அடி டைல்ஸ் வாங்குங்க. 1 ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் முதல் கிடைக்கும். 35 ரூபாய்க்கும் கிடைக்கும். 2க்கு 3, 2க்கு 4, 3க்கு 4 இந்த மாதிரி பெரிய சைஸ் டைல்ஸ் வாங்கினா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் அதிகம், டைல்ஸ் பதிக்க கூலியும் அதிகம். அதனால் 2க்கு 2 டைல்ஸ் மட்டும் வாங்கி பயன்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்துங்க. பாத்ரூமில் ரூஃப் மட்டம் வரை டைல்ஸ் பதிக்க தேவையில்லை. 7 அடி மட்டம் டைல்ஸ் பதித்தால் போதும். டாய்லெட்டில் 4 முதல் 5 அடி டைல்ஸ் பதித்தால் போதும். பணம் மிச்சமாகும். ஆனால் சமையலறையில் மட்டும் ரூஃப் மட்டம் வரை டைல்ஸ் பதிப்பது நல்லது.
சமையல் மேடையை தவிர மற்ற செல்ஃப்களை கடப்பக்கல் பயன்படுத்தி அமைத்து பணத்தை மிச்சப்படுத்தலாம். மாடி படிக்கட்டிற்கு டைல்ஸ் கிரானைட் பதிப்பதற்கு பதிலாக சிம்பிளா சிமெண்ட் கலவையை பயன்படுத்தி ஃபினிஷிங் செய்யலாம். பணம் மிச்சமாகும். 1200 சதுரடி வீடு கட்டப் போறீங்கன்னா அல்லது 2 BHK 3 BHK வீடு கட்டப் போறீங்கன்னா 1 BHK மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி மாடியில் 2 பெட்ரூம் அமைத்து கொள்ளலாம். 800 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர், 400 ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்று கட்டினால் பேஸ்மெண்ட்டின் செலவு குறையும், பணம் மிச்சமாகும். வீட்டின் ஃப்ரண்ட் எலிவேஷன் செய்யும்போது டைல்ஸ், SS கிரில், MS கிரில், நேச்சுரல் ஸ்டோன், பெண்டர்மேஸ் போர்டு இவைகளை பயன்படுத்தாமல் சிம்பிளா சிமெண்ட் கலவையை பயன்படுத்தி எலிவேஷன் செய்தால் செலவை குறைத்து பணத்தை மிச்சப்படுத்தலாம். வீட்டின் மாடி படிக்கட்டை காங்கிரீட்டில் அமைக்காமல் MSல படிக்கட்டு அமைத்தால் பணம் மிச்சமாகும். வீட்டின் ஃப்ளோரிங் சைடு ஸ்கட்டிங் ஒட்ட கிரானைட் பயன்படுத்தாமல் தரைக்கு பதிக்கும் டைல்ஸையே ஸ்கட்டிங் ஒட்ட பயன்படுத்தினால் பணம் மிச்சமாகும். வீட்டின் அமைப்பு ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் நல்லது. அழகிற்காக ஒரு சைடு இழுத்து ஒரு சைடு குறுக்கி என்று வீடு கட்டும்போது செலவுகள் கூடும். காம்பவுண்ட் கட்ட 4 இன்ச் சாலிட் பிளாக் பயன்படுத்துங்க, பணம் மிச்சமாகும். நான் சொன்னது எல்லாம் பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கத்தில் சொன்னது மட்டுமல்ல, சிறிய பட்ஜெட் வீடுகளுக்கு இதுவே போதுமானது. வீடு கட்ட எந்த பொருட்களை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கணும். அதாவது வீடு கட்ட செங்கல் பயன்படுத்தினால் அந்த செங்கல் தரமானதாக இருக்க வேண்டும். ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் அந்த கல் தரமானதாக இருக்க வேண்டும். சாலிட் பிளாக் பயன்படுத்தினாலும் கூட அந்த கல் தரமானதாக இருக்க வேண்டும். வீடு கட்ட எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரி, பொருட்களின் விலையை ஒரு 4-5 பக்கம் விசாரித்து வாங்கும்போது குறைவான விலையில் பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்தலாம். இன்னும் நிறைய இருக்கு. பார்ட் 3ல பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாற்று கருத்து இருந்தால், விடுபட்ட விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். வீடு கட்டும் முறை, வீடு கட்டுவது எப்படி, வீடு கட்ட சதுரடி எவ்வளவு, வீடு கட்ட எவ்வளவு செலவாகும், வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்று பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள கொத்தனார் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.